ஆத்ம நமஸ்தே டு ஆல். இந்த டேரோ ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறது உங்கள் பர்சனுடைய கரண்ட் சிச்சுவேஷன் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். உங்கள் நபருக்கு உங்களுடைய தாட் இருக்கா, இப்போ உங்கள் நபர் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, மூன்றாம் நபரை விட்டு உங்கள் பர்சன் வருவாங்களா, இப்போ இந்த சிச்சுவேஷன் இனி எப்படியெல்லாம் மாறப்போகுது, அதை பற்றி டீட்டெயில்டாக இந்த ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகுறதுக்காக உங்கள் பர்சனை மனசில் நினச்சிட்டு கமெண்டில் உங்கள் நபருடைய நேமுடைய ஃபஸ்ட்டு லெட்டரை டைப் பண்ணுங்கள். இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆயிடுவீங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு பர்சனலாக கிளாஸஸ் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா இன்ஸ்டா அல்லது மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீனில் வந்திருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரீடிங்கில் நம்ம போகலாம். உங்கள் பர்சனுடைய கரண்ட் சிச்சுவேஷனை நம்ம செக் பண்ணுறப்போ உங்கள் நபருடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க வாழ்க்கைக்கே அதில் அதிகமான கவனம் செலுத்திக்கிட்டே இருக்காங்க. அதனால் இப்போ உங்கள் நபர் விரும்புகிறது தனிமையை தான் விரும்புகிறாங்க. இப்போ உங்ககிட்ட பேசுகிறதுக்கு பெரிய அளவுக்கு அவங்க விருப்பப்படலை. ஏன்னா அவங்களுக்கு இப்போ வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிக கவனம் இருக்குது. இப்போ அவங்க ரொம்ப நாள் வேலை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த வேலைக்கான எஃபர்ட் போட்டுட்ருக்காங்க. கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க செய்யக்கூடிய அந்த வேலையை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ரொம்ப உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் இப்போ அவங்க உங்களை விட்டு ஒரு பிரிவை சந்திச்சுட்டு தனிமையில் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் இப்போ அவங்களுக்குன்னு ஒரு லட்சியத்தை வச்சுருக்காங்க. அந்த லட்சியத்தில் நிச்சயமாக வெற்றி ஆகணும் அப்படின்னு தான் முழுக்க அவங்களுடைய கவனம் எல்லாமே இருக்குது. உங்கள் பர்சனுடைய கையில் தான் இப்போ குடும்ப பொறுப்புகளும் இருக்குது. இவங்க தான் அந்த குடும்பத்தை பார்த்துக்கணும், குடும்பத்தை எடுத்து நடத்தணும், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அதனால தான் இப்போ உங்கள் நபர் முழுக்க வீடு, அவங்க வாழ்க்கை இந்த மாதிரி இருக்காங்க. உங்ககிட்ட இருந்து அவங்க விலகி நிற்கிறாங்க. உங்களுக்கு இப்போ எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, என்னை தனிமைப்படுத்திட்டாங்களே, என்னை தனிமையில் விட்டுட்டு அவங்க இப்போ நல்லபடியாக இருக்காங்களே அப்படின்னு உங்கள் நபர் மேலேயே உங்களுக்கு ஒரு ஆதங்கம் ஏற்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் ஒரு தனிமை ஃபீலை நீங்களும் உணர்ந்துக்கிட்டே தான் இருக்கீங்க. நீங்கள் உங்கள் நபரை இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் நபர் அவங்க வாழ்க்கையில் என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே அமைச்சிக்கிட்டாங்க, நல்லா இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுது. உங்கள் நபர் என்னன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. உங்கள் நபரை நீங்கள் இப்போ செக் பண்ணிங்கனாலே தெரியும், சடனாக அவங்க லைஃப்பில் ஒரு சக்ஸஸை பண்ணியிருக்காங்க. சரியா? அதாவது அவங்க ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்ச ஒரு விஷயம் இப்போ அவங்க லைஃப்பில் நடந்திருக்கு. உங்கள் நபர் ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப ஆழ்ந்த கவனம் செலுத்துகிறாங்க. அது என்னன்னு பார்க்குறப்ப ஏதோ ஒரு விஷயம் உங்கள் நபருக்கு தெரியாமல் மறைக்கப்பட்டிருக்கு. சரியா? அது நீங்களாக இருக்கும், அப்படி இல்லைன்னா மூன்றாம் நபராக இருப்பாங்க. ஒரு விஷயத்தை மறைச்சிருக்கீங்க. அந்த விஷயம் இப்போ உங்கள் நபருக்கு தெரிஞ்சிடுச்சு. அதை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு உங்கள் நபர் இப்போ நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பர்சன் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத இப்போ நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. உங்கள் நபருடைய கவனம் இப்போ எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன விஷயமா இருந்தாலுமே அந்த சின்ன விஷயத்துக்குள்ளாடி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர். அதில் ஆர்வம் உங்கள் நபருக்கு அதிகமாக இருக்கும். இப்போ அவங்க அதே மாதிரி தான் செய்கிறாங்க. யாராச்சும் பொய் சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அதில் என்ன உண்மை இருக்குது, ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க, இல்லை மறைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு உங்கள் நபர் ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறாங்க. இப்போ நீங்கள் உங்கள் நபர்கிட்ட பேசினாலும் சரி, அவங்க உங்களை ரொம்ப நோட் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியாது, உங்கள் பேச்சில் உங்களுடைய முக பாவனையில் உங்கள் நபர் எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா இப்போ உங்கள் நபர் ரொம்ப டெவலப் ஆயிட்டாங்க. ஏன்னா மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு நிலையில் இப்போ உங்கள் நபர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் நபர் முன்னாடி எல்லாம் யார் என்ன சொன்னாலும் வெளி தோற்றத்தை வச்சு எடை போடுவாங்க. சரியா? அதாவது இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய உண்மையை புரிஞ்சிக்க மாட்டாங்க. எதையோ நினச்சிக்கிட்டு எதையோ ஒன்று தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்களையும் தப்பாக புரிஞ்சு வச்சுருப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. சரியா? உங்கள் நபர் நிறைய விஷயங்களில் மாற்றங்கள் இருக்குது. ஏன்னா அவங்களும் அவங்க வாழ்க்கையில் அடிபட்டிருக்காங்க. அதனால் மேலோட்டமாக எதையுமே நம்ம நம்பக்கூடாது. உண்மையான உணர்வு என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் உங்கள் நபர் இப்போ விரும்புகிறது. இப்போ நீங்கள் மூன்றாம் நபரை பற்றி சொன்னாலோ இல்லை உங்களை பற்றி சொன்னாலோ உங்கள் நபர் மேலோட்டமாக எதையுமே நம்ப மாட்டாங்க.
அதில் உண்மையான ஆதாரம் என்ன அப்படிங்கிறத தான் இப்போ உங்கள் நபர் வந்து நோட் பண்ணுறாங்க. சரியா? ஏன்னா இப்போ உங்கள் நபர்கிட்ட ஒரு தெளிவு இருக்குது, ஒரு கவனம் எல்லாமே வந்து இருக்குது. உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை பற்றி செக் பண்ணுறப்போ எப்படி இருக்குன்னா ரொம்ப சிக்கலாக தான் இருக்குது. சரியா? இப்போ இருக்கக்கூடிய இந்த பாதையே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நேரே இல்லை, எல்லாமே வந்து மாறி மாறி போகுது. உங்களை ஒரு இடத்துல விட்டால் உங்கள் நபர்கிட்ட போய் சேர்றதுக்கான அந்த சரியான பாதை வந்து இன்னுமே உங்களுக்கு வந்து கிடைக்கல. சரியா? நீங்கள் ரொம்ப போராடுற மாதிரி தான் வந்து இருக்கும். 3ஆம் நபர் அப்படின்னு பார்க்குறப்போ 3 நபர்கள் வந்து இருக்காங்க. அந்த 3 நபர்கள் தான் உங்கள் பர்சனை வந்து ரொம்ப ரொம்ப மாற்றியிருக்காங்க. அதாவது அவங்கள வந்து தப்பான வழியில் வந்து வழி நடத்தியிருப்பாங்க, உங்களை பற்றி புரிஞ்சிக்காமல் உங்ககிட்ட இருந்து பிரித்து கொண்டு போயிருந்திருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து 3ஆம் நபர் வந்து செஞ்சுருக்காங்க. 3ஆம் நபர்னு பார்க்குறப்ப ஒரு நபர் வந்து இதில் இன்வால்வ் ஆகலை, 3 பேர் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அதாவது உங்கள் நபரை வந்து அவங்க வந்து பாதுகாக்கிறாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட நெருங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எப்போவுமே வந்து உங்கள் நபரை வந்து கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உறவு வந்து ரொம்ப சிக்கலாக இருந்திருக்கு, கையாள முடியாத மாதிரி இருந்திருக்கு. உங்கள் நபருக்கு வந்து உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த உண்மையான உணர்வு அப்படிங்கிறது தெரியாமலேயே போயிடுச்சு, புரிஞ்சு கொள்ள முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா அதுக்கான நேரமே இந்த 3ஆம் நபர் வந்து கொடுக்கலை. இப்போ உங்கள் நபரை வந்து பிரபஞ்சம் வந்து பாதுகாத்துக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ உங்கள் நபர் வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க, அவங்கள பற்றி எந்த விதமான நியூஸும் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கும், நம்பரை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து அவங்கள நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சரியா? உங்கள் நபர் வந்து நல்லா சேஃபாக தான் இருக்காங்க, நல்லா தான் வந்து இருக்காங்க. பிரபஞ்சம் உங்கள் பர்சனை வந்து பாதுகாக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து உங்கள் நபருக்காக வந்து நல்ல ப்ரேயர் பண்ணுறீங்க, மேனிஃபெஸ்டேஷன் எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா பிரபஞ்சம் தேவதைகள் எல்லாருமே வந்து உங்கள் பர்சனை வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. உங்கள் நபர் வந்து நல்லா தான் இருக்காங்க. உங்களுக்கும் உங்கள் நபருக்கு இடையில வந்து செக் பண்ணுறப்ப கொஞ்சம் நல்ல விதமாக இருக்கான்னு பார்க்குறப்ப வந்து கிடையாது. சரியா? ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், அதாவது சரியான பாதை வந்து இன்னுமே வந்து வரலை. சரியா? நீங்களும் இன்னும் வந்து சரியான பாதையை வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்னும் நீங்களும் கண்டுபிடிக்க முடியாமல் தான் இருக்கீங்க. சின்ன சின்ன சிக்கல் எல்லாமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து தெரியுது, ஒரு குழப்பம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் நபருக்கு வந்து இப்போ அவங்களுடைய லைஃப் தான் முக்கியம் அப்படின்னு வந்து இருக்கிறாங்க. நீங்கள் வந்து இப்போ உங்கள் நபர்கிட்ட எப்படி போகிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு வழியை வந்து தேடிக்கிட்டே இருக்கீங்க. சோதனை மேலே சோதனை இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே இப்போ வந்து இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு சிக்கல் வந்து இருக்குது, 100% தெளிவாக காட்டுது. ஒரு சிக்கல் வந்து இருக்குது, 100% குழப்பமான ஒரு மனநிலை வந்து உங்களுக்கும் இருக்குது, உங்கள் நபருக்கும் வந்து இருக்குது. என்னத்தான் இப்போ சிக்கலாக இருந்தாலும் சரி, நிறைய குழப்பங்களை வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் சந்தித்தாலுமே சரி, லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காத்திருந்த இந்த காத்திருப்புக்கு ஒரு பலன் வந்து நிச்சயமாக கிடைக்கும். அதாவது இப்போ வந்து பாதை வந்து சரியில்லாமல் இருக்குல்ல, கரெக்டான பாதையை வந்து கண்டுபிடிச்சிருவீங்க. நிச்சயமாக இந்த காதலில் வந்து உங்களுக்கு ஒரு பலன் வந்து இருக்குது. நீங்கள் அதை நினச்சி கவலைப்படவே வேண்டாம். சரியா? கொஞ்சம் வந்து நீங்கள் கவனமாக மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருந்தாலே போதும். சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நபர்கிட்ட இருந்து வரக்கூடிய மெசேஜாக இருக்கட்டும், காலாக இருக்கட்டும், உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி வந்து இருக்கும், உங்களுக்கு ஃபேவராக வந்து இருக்காது. அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதை நினச்செல்லாம் குழப்பமடையவோ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கவோ இதெல்லாமே நீங்கள் கூடாது. சரியா? வரக்கூடியதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் கடினமாக நடந்துப்பாங்க, அவங்களுடைய மெசேஜ் எல்லாமே உங்கள் மனசை வந்து நொறுக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த சிச்சுவேஷன் வந்து உங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்துச்சுன்னா கூட இதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம். சரியா? ஏன்னா எதிர்பாராத நல்ல முடிவுகளும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்குது. சில நேரம் கொஞ்சம் மாறுதலாக உங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து நடக்கலாம், அதை நினச்செல்லாம் வந்து நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம். கொஞ்சம் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னா சடனாக நீங்கள் பிரிஞ்சிருப்பீங்க, பிரேக்கப் ஆகிருக்கும், சடனாக பிரேக்கப் ஆகிருக்கும். அவங்க வந்து எதையுமே காரணம் கரெக்டாக சொல்லாமல் டக்குன்னு உங்களை விட்டு போயிருப்பாங்க. அதாவது இதுதான் முடிவு, இந்த ரிலேஷன்ஷிப் இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க, கடுமையாக நடந்திருப்பாங்க. இதெல்லாமே நடந்திருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். சரியா? அதனால் நீங்கள் இதை நினச்சி வருத்தப்பட வேண்டாம். ஒரு சிலருக்கு வந்து இது நடக்கலை அப்படின்னா உங்கள் நபர்கிட்டே இருந்து எதிர்பாராத விதத்தில் வந்து ஒரு திடீர் முடிவு, அதாவது இதுதான் என்னுடைய டிசிஷன் அப்படின்னு வந்து சொல்ல போகிறாங்க. அது உங்களை காயப்படுத்தும் கொஞ்சம். அதனால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக வந்து இருங்க. சரியா? வார்த்தைகளை விட்டுறாதீங்க. ஏன்னா நீங்கள் வார்த்தைகளை விட என்னாகும் அப்படின்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படும். அந்த சின்ன சின்ன வாக்குவாதமே வந்து திடீர்னு உங்களுக்கு ஒரு இடைவெளியை இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து கொடுத்துரும்.
அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் சரியா. கடுமையான சில மன வலிகள் வந்து திடீர்னு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்னால உங்களுக்கு ஏற்பட போகுது. சடன் பிரேக்கப் நடந்திருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லவிருக்கவே மாட்டாங்க, நல்லா பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, சடனாக வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாம், எனக்கு வேணாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பாங்க. அதை நினச்சி இப்போது நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டே நீங்கள் இருக்கீங்க. ரொம்ப நாளாக இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக நீங்கள் எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதை விதைச்சிங்களோ அதை தான் நீங்கள் அறுவடை செய்ய போகிறீங்க சரியா. அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக நீங்கள் ப்ராப்பரான நல்ல மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நடக்கும். உங்கள் பர்சன் உங்கள் கிட்ட வந்து வருவாங்க. நெகட்டிவாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதை விதைச்சிங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தேர்ட் பார்ட்டின்னு சொன்னது அதில் மெயினாக ஒரு லேடி வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க சரியா. ஏன்னா அவங்களுடைய சூழ்ச்சி தான் இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த லெவலுக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாக வந்து நிற்குது. ஏன்னா அவங்களுக்கு தான் உங்கள் நபர் ரொம்ப ரொம்ப பயப்படுறாங்க. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்பாங்க. ஏன்னா இவங்க தான் ரொம்ப ரொம்ப ஆளுமை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த லேடி இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்டு நடக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு பயப்படுறாங்க உங்கள் பர்சன். உங்ககிட்ட இந்த லேடி வந்து ரொம்ப சாஃப்டாக பேசியிருப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு நபராக இருப்பாங்க இந்த 3ஆம் நபர் சரியா. வெளியில் ரொம்ப நல்ல விதமாக பேசுவாங்க. ஆனால் அவங்க வந்து உண்மையான முகம் வந்து வேறு. உங்களை வந்து பிரிக்கணும் அப்படின்னு தான் அவங்க வந்து நினைக்கிறாங்க. கூடிய சீக்கிரமாகவே இந்த ரிலேஷன்ஷிப்புக்கான ஒரு நல்ல செய்தி இந்த பிரபஞ்சம் தேவதைகள்ல இருந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. அடிக்கடி நீங்கள் வந்து வானவில் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூனிகார்ன் வந்து அடிக்கடி பார்ப்பீங்க சரியா. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து யூனிகார்ன் பற்றின ஸ்விட்ச் வேர்டு எல்லாமே கொடுத்துருக்கோம், மெத்தட்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இதுதான் இந்த ரீடிங். இது வந்து ஜென்ரல் ரீடிங் தான். உங்களுக்கு பொருந்தக்கூடிய விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றதை விட்டுருங்க. உங்களுக்கு பர்சனல் டேரோ ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா இன்ஸ்டா அல்லது மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி.